பிள்ளைங்களா, இங்க என்ன பாக்குறீங்க? இது இயேசுவின் தாய் அன்னை மரியாள். இயேசுவின் தாய் அன்னை மரியாள். இந்த திருவருகை காலத்துல மரியாவை பற்றி நம்ம அதிகம் சிந்திக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்துவனுடைய பிறப்புக்காக, மீட்பருடைய வருகைக்காக ரொம்ப அதிகமா தயாரிச்சவங்க அன்னை மரியாள். அவர்கள் பிறந்து குழந்தையாகவே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். பிறகு ஆலயத்திலே வளர்ந்து பணியாற்றினார்கள். பிறகு கபிரியேல் தூதர் அவரோடு பேசும்போது ஆண்டவருடைய அடிமைன்னு சொன்னாங்க. இப்படி தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே கடவுளுடைய வருகைக்காக தன்னை தயாரித்து கொண்டிருந்தார்கள். அதனால மரியா ஒரு திருவருகை கால அடையாளம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நாம திருவருகை காலத்தை நல்லா தயாரிக்கணும். இப்போ நீங்கள் சொன்ன எதிர்நோக்கு, அமைதி, மகிழ்ச்சி, இதையெல்லாம் நாம இந்த மனநிலையை தயாரிக்கணும்னா நாம மாதா கிட்ட வேண்டிக்கணும் இல்லையா? அதனால மாதா கிட்ட நீங்க வேண்டிக்குவீங்களா? அம்மா, நான் எதிர்நோக்கில் வளர எனக்கு அருள் புரியும். அம்மா, நான் அமைதியில் வளர எனக்கு அருள் புரியும். அம்மா, நான் மகிழ்ச்சியில் வளர எனக்கு அருள் புரியும்.